அவனால் எதுவும் பேச முடியவில்லை. மகிழ்ச்சியில் அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. நாங்க கேலிய காப்பாத்திட்டோம். ஐவி சிண்டிகேட்டை மொத்தமா அழிச்சிடலாமா வேண்டாமா? உங்களோட வார்த்தைக்காக தான் வெயிட் பண்றோம், சொல்லுங்க என்று அவந்திகா பொறுமையாக கேட்டாள். அவனால் எதுவும் பேச முடியவில்லை. சந்தோஷத்தில் வாயடைத்து போய் நின்றான். பிலிப் மீண்டும் அவனுடைய கம்பீரமான தோரணையுடன் நம்பிக்கையுடனும் மீண்டும் ஜொலித்தான். பிலிப்பின் இந்த திடீர் மாற்றம் அந்த ஸ்டேட் ஹால் முழுவதும் பரவியது. புதிதாக விழித்தெழுந்த சிங்கத்தை போல் அவன் மீண்டும் இந்த நாட்டை அடைய தயாராக இருந்தான். கண்டிப்பாக நீங்க எங்க கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்ல. உடனே அந்த இடத்தை தரை மட்டமாக்குங்க. அங்கிருந்து ஒருத்தவனும் உயிரோட தப்பிக்க கூடாது. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க என்று கம்பீரமான குரலில் கூறினான். அவந்திகா சிரித்தாள். ஓகே பிலிப், கண்டிப்பா அப்படியே பண்ணிடலாம். இந்த அற்புதமான நிகழ்வை இந்த உலகத்திற்கு காட்ட இந்த சான்ஸை பயன்படுத்திக்கலாம். இது என்னோட ஐடியா. நீங்க என்ன நினைக்கிறீங்க என்றாள். அவள் கூறியதை கேட்டதும் பிலிப்பின் முகம் ஜொலித்தது. அவந்திகா, செம்ம ஐடியா. அவனோட கண்கள் இரண்டும் ஆலியாவை தேடியது. பிலிப் ஆலியாவின் முகத்தை பார்க்க திரும்பினான். அவனுடைய இந்த திடீர் செய்கையால் ஆலியா ஒன்றும் புரியாமல் விழித்தாள். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இவன் இவ்ளோ நேரம் பம்மிட்டு கிடந்தான், இப்ப என்ன சுனாமி போல பொங்கி எடுறானே என்று தன் மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருந்தாள். பிலிப் ஆயிரக்கணக்கான மக்கள் மற்றும் அவனை சூழ்ந்து இருந்த கேமராக்களை நோக்கி திரும்பி, என்னுடைய அன்பான மக்களே, இன்னைக்கு நீங்க யாரும் எதிர்பார்த்திடாத முக்கியமான அறிவிப்பை வெளியிட போறேன். ஆனா நீங்க யாரும் கவலைப்பட வேணாம், இது ஒரு குட் நியூஸ் தான். இன்னைக்கு நான் எதுவும் பேச போறது கிடையாது. ஆனா உங்களுக்கு எல்லாம் ஒரு வீடியோ காட்டலாம்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, இது ஐவி சிண்டிகேட்டோட மெயின் பேஸ். இதோட அழிவு தான் நீங்க எல்லாரும் கண்கூடா பார்க்க போறீங்க. பிலிப் ஆகிய நான் உங்களுக்கு சத்தியம் செய்கிறேன், இந்த அழிவு ஒரு ஆரம்பம் மட்டுமே. போக போக இன்னும் நிறைய பாப்பீங்க. இந்த இடம் மொத்தத்தையும் நான் அழிச்சிடுவேன் என்றான். பிலிப்பின் இந்த கம்பீரமான குரல் அங்கு இருக்கக்கூடிய மக்களையும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்களையும் திகைப்பில் ஆழ்த்தியது. பிலிப் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் கேட்டார்கள். ஆனால் அவர்களால் அந்த வார்த்தைகளை ஜீரணிக்க முடியவில்லை. உலகம் முழுவதும் திகைத்து போனது போல பிலிப்பின் பின்னால் இருந்த பெரிய திரையில் வீடியோ டெலிகாஸ்ட் ஆனது. ராணுவ குழுக்கள், வீரர்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் போர் விமானங்கள் நிறைந்த பெரிய படை மற்றும் ஒரு பாலைவனத்தின் பெரிய விரிவாக்கத்தை இது காட்டியது. ஒரு போர் விமானம் வானத்தின் மீது பறந்து கொண்டு குண்டு மழை பொழிந்து கொண்டிருந்தது. வானத்தில் இருந்து மழை பொழிவது போல அந்த காட்சி இருந்தது. அந்த குண்டு மழையானது ஐவி சிண்டிகேட்டின் அண்டர் கிரவுண்ட் மாளிகையை உலகிற்கு வெளிப்படுத்தியது. இந்த திடீர் தாக்குதலால் அங்கு இருந்தவர்கள் திகைத்து போனார்கள். பிலிப் தேர்தலில் தான் முழு கவனம் செலுத்தி வந்தான். பதவி விலக காத்திருந்தார். ஆனால் அடுத்த விஷயம் அனைவருக்கும் தெரியும். ஐவியை அழிக்கப் போவதாக பிலிப் கூறினார். என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு முன்பு பிலிப்பின் பின்னால் உள்ள திரை அவர்களின் அண்டர் கிரவுண்ட் பேஸின் மேற்பரப்பு அளவை காட்டியது. இவ்வளவு பெரிய ராணுவம் படை இவர்களின் மிக அருகில் வந்த போதும் ஏன் அவர்களால் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை? அந்த பேஸில் இருந்தவர் அனைவரும் தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருந்தனர். ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொண்டு தட்டு தடுமாறி கீழே விழுந்து செய்வதறியாது திகைத்து போயிருந்தனர். சீக்கிரம் வாங்க, நம்மளோட ராக்கெட் அவங்க மேல செலுத்தலாம். நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டமை ஆன் பண்ணுங்க. என்ன? ஐயோ, என்ன வேலை செய்ய மாட்டேங்குதா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இது எப்படி சாத்தியம்? டிஃபென்ஸ் சிஸ்டமும் வேலை செய்யல. நம்ம எல்லாரும் வசமா மாட்டிக்கிட்டோம். யாரு கதவை திறக்கிறது? ராணுவம் உள்ளே வருது. இதை கேட்ட முழு பேசும் குழப்பத்தில் ஆழ்ந்தது. சீக்கிரம் சீக்கிரம் போங்க, அந்த பிலிப்போட வைஃபை பிடிக்க. அவளை வச்சுதான் நம்மளால தப்பிக்க முடியும். கோ ஃபாஸ்ட். இவர்கள் இதிலிருந்து மீள்வதற்கான ஒரே வழி கேலியை பணயம் வைப்பதே என்று அவர்கள் நினைத்தார்கள். அவளை அழைத்து வர அறைக்கு சென்றிருந்தவர்கள் கத்திக்கொண்டே வேகமாக வந்தனர். அவ அந்த ரூம்ல இல்ல. யாரோ அவளை காப்பாத்திட்டாங்க. இல்ல, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? நம்பவே முடியலையே. அஃபென்ஸ் அல்லது டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுவுமே வேலை செய்யவில்லை. ராணுவ படையினர் வருவதையும் அவர்களால் தடுக்க முடியவில்லை. அவர்களுடைய ட்ரம்ப் கார்டும், அதான் கேலியும் இப்போது அவர்களின் கையில் இல்லை. முழு ஐவி சிண்டிகேட்டின் உலகம் அழிய போவது அவர்களின் கண் முன்னாக தெரிந்தது. ஆலியாவும் தன்னுடைய உலகமும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவதை உணர்ந்தாள். இது சாத்தியமில்லை என்ற எண்ணத்துடன் பிலிப்பின் பின்னால் இருந்த திரையை பார்த்தாள். அவள் முகத்தில் இருந்த சிரிப்பு மொத்தமாக காணாமல் போனது. அவள் கண்களுக்கு முன்பாக நடக்கும் விஷயங்களை அவளால் கூட நம்ப முடியவில்லை. காங்கோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அதிர்ச்சியின் விளிம்பில் இருந்தனர். அந்த நாட்டு மக்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்த அரக்க மாளிகை அதுதான். அந்த ஐவி சிண்டிகேட் இருந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது.
அது மட்டுமல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இது என்ன கனவா என்று அனைவரும் யோசித்துக் கொண்டிருந்தனர். ஐவி சிண்டிகேட்டை ஆதரித்தவர்களை தவிர அமைதியை எதிர்நோக்கி கொண்டிருந்த சாதாரண குடிமக்களின் கண்களில் கண்ணீர் வந்தது. இந்த கண்கொள்ளா காட்சியானது உலகம் முழுவதும் ஒளிபரப்பப்பட்டது. காங்கோ நாட்டில் இருந்த மக்கள் அனைவரும் அவர்கள் செய்து கொண்டிருந்த வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு தங்கள் நாட்டின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை காண படையெடுத்தனர். திரையில் நடக்கும் யுத்தம் அவர்களுக்கு பதட்டத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது. அதிக உணர்ச்சி வசப்பட்டு ஸ்டேட் ஹாலில் கூடியிருந்த மக்கள் மற்றும் டிவி முன் அமர்ந்திருந்தவர்களின் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. இப்போதுதான் தங்களுடைய நாட்டு சுதந்திரம் அடைய போவதை நினைத்து ஆனந்த கண்ணீரில் மூழ்கினர். இந்த அழிவானது அவர்களுடைய நாட்டிற்கான புதிய தொடக்கமாகவும் இறுதியாக அவர்கள் செல்வ செழிப்போடு வாழப்போகும் காலம் கண்முன் தெரிந்து கொண்டிருந்தது. இந்த தருணத்தை இந்த நாடு ஒருபோதும் மறக்காது. இந்த மகிழ்ச்சிக்கு காரணமான ஜெனரல் பிலிப் தற்போது மக்களின் முன்னிலையில் ஒரு மாஸ் ஹீரோ போல அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்து விட்டார். ஸ்டேட் ஹாலில் கூடியிருந்தவர்கள் பிலிப் பிலிப் வாழ்க என்று அவருடைய பேரினை கோஷம் போட தொடங்கினர். அந்த கூட்டம் மேலும் உற்சாகமானது. மக்கள் அவரது பெயரை வெறித்தனமாக கத்த ஆரம்பித்தனர். பிலிப் பிலிப், நீங்க தான் எங்களோட ஹீரோ என்று கத்தி முழக்கமிட்டனர். தெருக்களில் கூடியிருந்த மக்களும் இந்த ஸ்டேட் ஹாலை நோக்கி வர ஆரம்பித்தனர். அன்றைய தினம் பிலிப் என்ற பெயர் உலகம் முழுவதும் ஒலித்தது. இது உலகம் முழுவதையும் திகைக்க வைத்தது. சென்னையில் இருந்த ஆதித்யா செங்கப்பா கூட இதை பார்த்து கொண்டிருந்தான். பாஸ், இது எப்படி நடந்திருக்கோம்? ஐவி சிண்டிகேட்டை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா அது நம்ம கண்ணு முன்னாடியே இப்படி சுக்கு நூறா அழியுதே என்று அதை டிவியில் பார்த்து கொண்டிருந்த ஆதித்யாவை பார்த்து புருஷோத் கேட்டான். ஆதித்யா எதுவும் கூறாமல் சிலை போல் உட்கார்ந்திருந்தான். பாஸ், ஆர்கனைசேஷன் இப்ப சுத்தமா அழிஞ்சிட்டு இருக்கு. நம்மளை எதுவும் ட்ரேஸ் பண்ணுவாங்களா என்று புருஷோத் பதட்டத்துடன் கேட்டான். இது அழியறதும் ரொம்ப நல்லதுதான் என்று கூறி ஆதித்யா அவனை ஆச்சரியப்படுத்தினான். அவன் கூறியதை கேட்டதும் அதிர்ச்சியில் வாயை பிளந்தான். பாஸ், நீங்க என்ன சொல்றீங்க? நல்லதா? ஒன்னும் புரியலையே என்றான். ஆதித்யா டிவி திரையை முறைத்து பார்த்தான். எனக்கு இனி அவங்க தேவையில்லை. அதோட அழிவு எனக்கு சுதந்திரம் கிடைச்சது மாதிரி இருக்கு. இனி என்னை கண்ட்ரோல் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க என்று அவன் கூறியதற்கான அர்த்தத்தை புருஷோத் உடனடியாக புரிந்து கொண்டான். ஐவி சிண்டிகேட் இருக்கிறதுனால ஆதித்யாவுக்கு நல்லது நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஆதித்யா இந்த ஆர்கனைசேஷன் பவரை முன்னேற பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இந்த கனெக்ஷன் யாருக்கும் தெரிந்தால் அது அவனுடைய அழிவிற்கும் வழிவகுக்கும். இப்போது ஐவி சிண்டிகேட் அழிக்கப்பட்டு விட்டதால் ஆதித்யா இதில் சம்பந்தப்பட்டு இருப்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இது அவனது மகிழ்விற்கான ஒரு காரணமாக இருந்தது. மேலும் அவன் சந்திரன் குடும்பத்தை அழிக்கும் நோக்கில் முன்னேறி கொண்டிருந்தான். மேலும் பிளையிங் டிராகன் யூனிட் லீடரை நியமிக்க இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருந்தன. தற்போது ஐவி சிண்டிகேட்டும் அழிக்கப்பட்டது. எல்லாம் ஆதித்யாவிற்கு சாதகமாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. அவன் மகிழ்ச்சியுடன் சிரித்துக் கொண்டே, கடவுளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இது ஆதித்யா செங்கப்பாவின் சகாப்தத்திற்கான நேரம் இது என்று வானை நோக்கி கத்தினான். உடனடியாக அவனின் வலது கையான புருஷோத், வாழ்த்துக்கள் பாஸ், கடவுள் கூட உங்க பக்கம்தான் இருக்காரு. இனி எல்லாம் உங்க அரசாட்சி தான், போங்க என்று கூறினான். ஆதித்யா இன்னும் வேகமாக சிரித்தான். உலகம் விரைவில் தனது கண்ட்ரோலுக்கு கட்டுப்படும் என்பதை நினைத்து குதூகலித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய கனவு கூடிய விரைவில் நொறுங்கிவிடும் என்று அப்போது அவனுக்கு தெரியாது. காங்கோவில் பிலிப் அந்த நாட்டின் வரலாற்றில் தனது இடத்தை உறுதியாக நிலைநிறுத்திக் கொண்டான். ஐவி சிண்டிகேட் அழிந்து வருவதால் அந்த நாட்டின் பிரசிடென்ட் என்ற நிலைப்பாட்டை யாராலும் இனி அசைக்க முடியாது. பிலிப் எதுவும் பேசாமல் இருந்தாலும் கூட பிரசிடென்டாக அவருடைய பதவி பாதுகாக்கப்பட்டது. பிலிப் தற்போது பிரசிடென்ட் ஆனதால் தான் விரும்பிய எதையும் செய்ய முடியும். யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டார்கள். அதிர்ஷ்டவசமாக அவர் கொடுமைப்படுத்துகிற ஒரு ஆட்சியாளர் கிடையாது. அனைவரின் மேல் அன்பு காட்டக்கூடிய ஒருவராகத்தான் இருக்கிறார். அவனுக்கு இப்போதுதான் ஆலியாவின் ஞாபகம் வந்தது. திரும்பி பார்த்தான். உறைந்த பனி சிலை போல அவள் நின்று கொண்டிருந்தாள். பிலிப் லேசான புன்னகையுடன் அவளை நோக்கி மெதுவாக நடந்து வந்தான். பிலிப் தனது அருகில் வருவதை கவனித்த ஆலியாவின் உடல் முழுவதும் நடுங்கத் தொடங்கியது. அவளுடைய உள் உணர்வு அவளை ஓடு என்று சொன்னது. அவள் எப்படியும் தப்பித்து ஓடத்தான் நினைப்பாள் என்று உணர்ந்த பிலிப் கார்ட்ஸ்களிடம் அவளை பிடிக்க உத்தரவிட்டான். கார்ட்ஸ் அனைவரும் அவளை சூழ்ந்து கொண்டனர். இதை சற்றும் எதிர்பாராத ஆலியா, நீங்க என்ன செய்றீங்க? என்ன விடுங்க, விடுங்க, தேவையில்லாம என் மேல கை வைக்காதீங்க, அப்புறம் நீங்க தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. நான் ஜெனரல் ஆலியா, ஞாபகம் இருக்குதானே? என்னையே அரெஸ்ட் பண்ண உங்களுக்கு எவ்வளவு தைரியம் என்று வெறி பிடித்த பெண்ணை போல்
அவள் அவர்களிடம் இருந்து தன்னை விடுவிக்க போராடினாள். ஆனால் தான் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று இன்னும் அந்த பைத்தியத்திற்கு தெரியவில்லை போலும். அதான் இந்த ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறாள். அதற்குள் பிலிப் ஸ்டேஜுக்கு வந்து அவள் முன் நின்றான். ஆலியா அவனை பார்த்து சத்தமாக சபித்தாள். ஏ முட்டாள் பிலிப், நீ என்கிட்டயே போய் சொல்லிருக்கல. உனக்கு உன்னோட வைஃப் உயிர் முக்கியம் இல்லைன்னு நல்லாவே தெரியுது. இதையெல்லாம் முன்னாடி இருந்தே பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கல. கேலியோட உயிரை தியாகம் பண்ணி நீ பிரசிடென்ட் ஆக முடிவு பண்ணிட்ட. நீ ஒரு லயர். நீ பண்ண இந்த பெரிய தப்பால உன்னோட வைஃப் சாக போறா. அதை நீ பார்க்க தான் போற என்று கத்தினாள். இந்த பைத்தியம் இன்னும் கேலி ஐவி சிண்டிகேட்டின் பேஸில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றது. அவளின் இந்த முட்டாள்தனமான பேச்சை கேட்ட பிலிப்பால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. சத்தமாக சிரித்து கொண்டு, என்ன ஆலியா, நீ என்னோட கேலி, அதான் என் வைஃப் மேல இவ்ளோ அக்கறை காட்டுற என்று அவன் கிண்டல் செய்தான். அப்ப நீ கண்டிப்பா அவ சாகணும்னு தான் ஆசைப்படுற என்று ஆலியா ஒரு கிண்டலான பார்வையுடன் கேட்டாள். உனக்கு அதை பத்தி பேசுற தகுதி கிடையாது. நீ அவளை காப்பாத்துற மாதிரி நடிச்சு என்னையே ஏமாத்தி இருக்கல. இந்த பிரசிடென்ட் சீட்டுக்காக உன்னோட கையாலேயே உன் வைஃப கொல்ல ரெடி ஆகிட்டல. நீ எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட்? உன்னோட மனைவியே பலிகாடா ஆகிட்டல. நீ பிரசிடென்டா இருக்கவே தகுதி கிடையாது. இந்த நாட்டை ஆளுற தகுதியும் உனக்கு சுத்தமா கிடையாது. உன்னோட உண்மையான முகத்தை இந்த நாட்டுக்கு வெளிச்சம் போட்டு காட்டாம நான் விட மாட்டேன். அப்போதான் நீ எவ்வளவு பெரிய ஐயோக்கியன், போலியானவன்னு எல்லாருக்கும் தெரியும் என்று கத்தி கொண்டு இருந்தாள். ஆலியாவால் நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதான் இந்த அளவிற்கு ஆடுகிறாள். அனைத்திற்கும் பிலிப் அமைதியாக இருந்து கடைசியாக, கேலி பாதுகாப்பா இல்லனா நான் இவ்வளவும் பண்ணுவேனா? நீ யோசிச்சிருக்க வேண்டாமா ஆலியா என்று சிரித்தான். ஆலியா பிலிப்பை அதிர்ச்சியுடன் பார்த்தாள். நீ என்ன சொன்ன? பொறுமையா இரு ஆலியா, உனக்கு உண்மை என்னன்னு தெரியாதுல. ஆளுங்க பத்திரமா மீட்டுட்டாங்க. அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்போ அவ நல்லா இருக்கா. உனக்கு நான் சொன்னது எல்லாம் கேட்டுச்சுல, இல்ல மறுபடியும் சொல்லணுமா? இம்பாசிபிள். நேத்தி நைட் அவ அங்கதானே இருந்தா. ஹாஸ்பிட்டல்ல அவ கிரிட்டிக்கல் பீரியட தாண்டிட்டா. இனி எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரிப்போர்ட் எதுவும் காமிக்கட்டுமா என்று நக்கலாக கேட்டான். பிலிப்பின் உறுதியான வார்த்தையில் இருந்து கேலி காப்பாற்றப்பட்டதாக ஆலியா இறுதியாக நம்பினாள். ஆனால் அவன் எப்படி ஐவி சிண்டிகேட்டின் மெயின் பேஸை கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் பிளான் பண்ணி கேலியை எப்படி காப்பாத்தினா? இவளின் எண்ணங்களில் பல கேள்விகள் சுழன்று கொண்டு இருந்தன. இந்த விஷயங்கள் அவளுக்கு பின்னால் நடப்பதாக ஆலியாவுக்கு தெரியாது. அவளுடைய உடல் பயத்தில் நடுங்கியது. எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவள் நினைத்தாள். கேலி இருக்கும் வரை பிலிப் இவளின் தலையாட்டி பொம்மையாக இருப்பான் என்று அவள் நினைத்தாள். பிலிப் தெரியாமல் பல விஷயங்களை செய்தான். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இவனின் நடவடிக்கையில் எதுவும் தெரியாதவாறு நடந்து கொண்டான். இப்போது ஐவி சிண்டிகேட் அழிந்து கொண்டிருக்கின்றது. இவளுடைய நிலைமை எதையுமே கணிக்க முடியவில்லை. அவள் உலகம் முழுவதையும் பெறப்போகிறேன் என்ற மந்தையில் இருந்தாள். ஆனால் இப்போது அவளிடம் இருந்த அனைத்தையும் இழந்து விட்டாள். அவளிடம் இருப்பது ஒன்றே ஒன்று, அதுவும் அவளுடைய உயிர் மட்டும்தான். பிலிப் பிரசிடென்ட் என்ற முறையில் ஆலியாவிடம், ஜெனரல் ஆலியா இந்த நாட்டோட பாதுகாப்பை சீர்குலைக்கும் வகையில ஐவி சிண்டிகேட்டோட சேர்ந்து சட்டத்துக்கு விரோதமான வேலை பார்த்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால இவளை மிலிட்டரி கோர்ட்டுக்கு விசாரணைக்கு அழைச்சிட்டு போங்க என்று ஆணையிட்டான். ஓகே சார். இதை கேட்ட அவள், இல்ல, என்ன விட்டுடுங்க. என்னோட தாத்தா இந்த நாட்டோட பிரசிடென்டா இருந்திருக்காரு. என்ன உங்களால அரெஸ்ட் பண்ண முடியாது என்று ஆலியா மீண்டும் போராட தொடங்கினாள். ஆனால் அவள்தான் குற்றவாளி. அவளுடைய தலையெழுத்தை மாற்ற முடியாது. அவளுடைய தீர்ப்புக்காக காத்திருந்தாள். ஐவி சிண்டிகேட் அழிய போவது தற்போது உறுதியாகிவிட்டது. அவந்திகாவின் கைவண்ணத்தால் ஐவி சிண்டிகேட்டில் இருக்கின்ற அனைத்து எலக்ட்ரானிக் சிஸ்டம்களும் முடக்கப்பட்டன. ராணுவம் சுலபமாக பேசுக்குள் நுழைந்தது. ஒரு புயலை போல உள்ளே நுழைந்து அங்கு இருந்த பயங்கரவாதிகளை சூறையாடியது. ரவி லீட் கமாண்டராக செயல்பட்டதால் ஒருவரையும் தப்பிக்க விடாமல் கடுமையாக பணியாற்றி வந்தான். மிகவும் வலுவான எதிரியை எதிர்கொண்டு பேஸ் விரைவிலேயே கைப்பற்றப்பட்டது. அவந்திகாவின் பக்கம் மகத்தான வெற்றியை பெற்றது. இந்த வேலைகள் அனைத்தும் பாதி நாளிலே முடிவடைந்தது. இந்த நிகழ்வு நடந்த போது கிட்டத்தட்ட முழு நாடும் உற்சாக வெள்ளத்தில் இருந்தது. ஜானின் குழுவினர் மகிழ்ச்சியுடன் நடனம் ஆடத் தொடங்கினர். நாம ஜெயிச்சிட்டோம், ஐவி சிண்டிகேட்டோட கதை முடிஞ்சது, நாம ஜெயிச்சிட்டோம் என்று ஜான் மகிழ்ச்சியில் குதித்துக் கொண்டிருந்தான். என்னோட லைஃப்ல இந்த நாட்டுல அமைதி திரும்புங்கிற நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன். ஆனா எல்லாம் அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. என்னால நம்பவே முடியல என்று அலித்ராவும் மகிழ்ச்சியுடன் கூறினாள். உண்மையில் ஐவி சிண்டிகேட்டின் அழிவானது அமைதிக்கான தொடக்கமாகும். இந்த நாட்டில் இன்னும் சில சட்டவிரோதமான பல ஆர்கனைசேஷன்கள் இருந்தது. ஆனால் அனைத்திலும் முதலிடத்தில் இருந்த ஐவி நொறுங்கி போனது.
மீதமுள்ளவற்றை அழிப்பதும் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் ஒன்றாக செயல்பட்டால் அமைதி இனி ஒரு கனவாக இருக்காது. இது மிகவும் போராடி கிடைத்த வெற்றியாகும். இந்த நாடு சண்டைகள் மற்றும் போர்கள் என எப்போதும் பயத்தின் நுனியில் இருந்த மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் போன்றது. இது அனைத்திற்கும் முக்கிய காரணம் பிலிப். நீண்ட காலமாகவே அவர் இந்த நாளை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இதற்கு பின்னால் பங்களித்த மற்றவர்களை பற்றி யாருக்கும் தெரியாது. ஆன்லைனில் தோன்றிய பிலிப்பை பற்றிய செய்திகளை பார்த்து ஜான் சில அதிருப்தியுடன் முணுமுணுத்தான். இந்த ரிப்போர்ட்டர்களுக்கு எதுவும் தெரியாது, இதுக்கு முக்கிய காரணமே அவந்திகா தான். ஆனா அவனுங்க என்னமோ என்று முணுமுணுக்க தொடங்கினான். நீங்க சொல்றதும் சரிதான், அவந்திகா இல்லனா அவங்க இப்படி ஐவி சிண்டிகேட்டை இவ்வளவு சீக்கிரமா சாச்சிருக்க முடியுமா என்று அலித்ராவும் கூறினாள். ரவியோட பங்கும் குறைஞ்சது கிடையாது என்று ஜஸ்டின் நியாயத்துடன் கூறினான். உண்மையில் இந்த ஆபரேஷனை வெற்றிகரமாக மாற்ற அவந்திகாவும் ரவியும் அதிகம் உழைத்தார்கள். இருப்பினும் இது இவர்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. ஆர்கனைசேஷனின் விவரங்களை சல்லடையாக பிரித்து மேய்ந்து கொண்டிருந்த அவந்திகா இவர்கள் பேசியதையெல்லாம் கேட்டு, எங்களுக்கு எந்த அங்கீகாரமும் தேவையில்லை, அதுதான் பிலிப் கூட எங்களோட ஒப்பந்தமே என்று மென்மையாக பதிலளித்தாள். பிலிப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும், மேலும் இவர்களுக்கும் ஆதித்யாவிற்கும் எதிரான ஆதாரம் கிடைக்கும். அலித்ரா சிரித்துக்கொண்டே, அவந்திகா, நாம் மீட் பண்ணதுலயே ரொம்பவும் பெருந்தன்மையான மனசு உனக்கு மட்டும்தான் என்று கூறினாள். அவள் பெயரையோ புகழையோ அவள் விரும்பவில்லை. எல்லாமே அவளுக்கு நிலையற்றதாக இருந்தது. இருப்பினும் வாழ்க்கையின் அவளுடைய இந்த கண்ணோட்டத்தின் காரணமாகவே அனைவருக்கும் இவளை பிடித்திருந்தது. அவளுடைய அழகும் அதுதான். இவளுடைய இந்த குணமானது ஜானின் முந்தைய எண்ணங்களை மாற்றியது. நாம பணம் கேட்கலாமா? நிறையலாம் வேண்டாம், கொஞ்சமா என்றான். அதெல்லாம் வேண்டாம், நாம எல்லாம் வேலை கேட்கலாமா? வுல்ஃப் பரிந்துரைத்தான். ஜஸ்டின், இல்ல நம்ம எல்லாம் ராணுவத்துல சேரலாமா என்று கேட்டான். ஜான் உடனே வேண்டாம் என்று தலையாட்டினான். எனக்கு அதுல விருப்பம் இல்ல, நமக்கு ஃப்ரீடம் இருக்காது என்றான். அப்படியானால் நமக்கு என்னதான் வேண்டும் என்று அலித்ரா முரண்பட்டார். அவர்களிடம் எதுவும் இல்லை, அதனால் அவர்கள் உண்மையில் ஏதாவது கேட்க விரும்பினர். இருந்தாலும் மிகப்பெரிய உதவியாக இருந்த அவந்திகா வெகுமதிகளை பெற ஆர்வம் காட்டவில்லை. அவள் அதை நினைத்தும் இந்த உதவியை செய்யவில்லை. அவந்திகா கண்களில் மகிழ்ச்சியுடன் அவர்களை பார்த்தாள். நீங்க எதிர்பார்க்கிறத காட்டிலும் உங்களுக்கு அதிகமாவே கிடைக்கும் என்று கூறினாள். என்ன சொல்ற அவந்திகா? அப்படின்னா என்ன கிடைக்கும் என்று அலித்ரா ஆர்வமாக கேட்டாள். அவந்திகா அவளுடைய கேள்விக்கு பதில் அளிக்கும் முன் ரவி திடீரென உள்ளே நுழைந்தான். ரவி தன்னுடைய உண்மையான உருவத்தை மறைக்க ஒரு ராணுவ வீரர் போல் மிலிட்டரி ஷர்ட், பூட்ஸ் அணிந்திருந்தான். அவன் ஒரு உண்மையான சோல்ஜர் போலவே இருந்தான். அவனுடைய இந்த திடீர் விஜயம் காரணமாக அந்த அறையில் இருந்த அனைவரும் அதிர்ந்து போயினர். இந்த முக்கியமான ஆபரேஷன் காரணமாக இந்த தோற்றத்திற்கு மாறிவிட்டான். அனைவரும் ஆச்சரியத்தில் சிலையாக இருந்தனர். அவன் இந்த உடையில் உண்மையான சோல்ஜர் போலவே மிகவும் துடிப்பாகவும் கம்பீரமாகவும் இருந்தான். அவன் மிலிட்டரியில் நுழைந்திருந்தால் கண்டிப்பாக பிலிப்பை போன்ற முக்கியமான பொறுப்பில் இருந்திருப்பான். இன்று அவன் ட்ரூப்புகளுக்கு கட்டளையிட்ட விதம் மிகவும் சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. ஜானின் குழு கூட அவனுடைய திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்டது. என்ன மனுஷன் பாயவன், பிசினஸ்ல டாப்ல இருக்கான், இவன் மிலிட்டரியில இல்லதான், அந்த ட்ரெஸ்ஸ போட்டாலே அப்படியே மாறிடுறானே, இவன் கண்டிப்பா ஒரு பச்சோந்தியா இருப்பான் போல, அதுதான் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும், இவனும் அப்படிதான். இந்த திறமை அவனுடைய குடும்பத்தின் செல்வாக்கில் இருந்து வந்தது என்பது அவந்திகாவிற்கு மட்டுமே தெரியும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவனுடைய தாத்தா மிலிட்டரியில் ஜெனரலாக இருந்தார். இப்போது அவனுடைய தம்பியும் லீடராக இருக்கிறான். அவந்திகா, சீக்கிரம் என் பின்னாடி வா என்று ரவி கூறினான். இதுவரையில் திகைப்பில் இருந்த அனைவரும் விழித்துக் கொண்டனர். அவந்திகா ஏன் என்று எதுவும் கேட்காமல் அவனின் பின்னாலே சென்றாள். வெளியே பாதுகாப்பான மிலிட்டரி கார் நின்று கொண்டிருந்தது. இருவரும் வந்து அந்த காரில் ஏறினர். நம்ம எங்க போறோம் என்று கடைசியாக அவந்திகா கேட்டாள். கார் ஓட்டி கொண்டிருந்த ரவி, நாம ஐவி சிண்டிகேட் பேஸுக்கு போறோம், நான் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் என்று கூறினான். அவந்திகா ஆச்சரியத்தில், என்ன ரவி கண்டுபிடிச்சிருக்கீங்க என்றாள். எனர்ஜி கிறிஸ்டல் என்று கூறினான். அந்த பெயரை கேட்டதும் அவந்திகா அதிர்ச்சி அடைந்தாள். ஐவி சிண்டிகேட் அதை ஏன் வைத்திருக்கிறார்கள்? அதனால்தான் எனர்ஜி கிறிஸ்டல் பத்தி ஆதித்யாவிற்கு தெரிந்திருக்கிறதா? ஒரு பெரிய ரகசியத்திற்கு விடை கிடைக்க போகின்றது என்று அவந்திகா உற்சாகத்தில் இருந்தாள். ஐவி சிண்டிகேட் பேஸ் முழுவதும் இவர்கள் வசம் வந்தது. பல வீரர்கள் வாசலின் வெளியே நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் ரவியை செல்யூட் செய்து வரவேற்றனர். அவந்திகா இந்த இடத்தை கேமராவில் தான் பார்த்தாள். இப்போது நேராகவே பேஸிற்குள் சென்ற போதுதான் அது உண்மையிலுமே எவ்வளவு பெரியது என்பதை உணர்ந்தாள். இங்கு பெஸ்ட் எக்யூப்மெண்ட்கள் நிறைய பொருத்தப்பட்டிருந்தது. இது ஒரு திரைப்பட செட்டிங் போல் இருந்தது.
பல குண்டுகள் இந்த இடத்தை துளைத்து இருந்த போதிலும் உள் சுவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆங்காங்கே இரத்த கரைகள் தென்பட்டன. அங்கிருந்த உடல்கள் எல்லாம் ஏற்கனவே அகற்றப்பட்டு இருந்தது. அவந்திகா ரவியின் பின்னால் இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டே அமைதியாக பின்தொடர்ந்தாள். இறுதியில் அவர்கள் ஒரு ஆய்வகத்திற்குள் நுழைந்தனர். உள்ளே நுழைந்ததும் அவந்திகா அறையின் நடுவில் ஒரு பெரிய கண்ணாடி பாக்ஸை கண்டாள். அதன் உள்ளே ஒரு நெருப்பு பந்து இங்கும் அங்கும் ஆடிக்கொண்டு இருந்தது தெரிந்தது. அந்த நெருப்பு பந்துக்குள் பிளாக் எனர்ஜி கிறிஸ்டல் இருந்தது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். நான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கவங்க கிட்ட கேட்டேன். அவங்கள பொறுத்தவரை இது ரொம்ப நாளா எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க என்று படிகத்தை ஊற்று பார்த்து கொண்டே அவந்திகாவை அதன் அருகில் கொண்டு சென்றான். அவந்திகா ஆர்வமாக இருந்தாள். எவ்வளவு நாள்னு தெரியுமா ரவி என்று கேட்டாள். சரியா தெரியல, கிட்டத்தட்ட சில மாசம் இருக்கலாம்னு சொன்னாங்க என்றான். அவந்திகா மீண்டும் அதிர்ச்சி அடைந்தாள். அவள் கண்ணாடி பெட்டிக்குள் இருக்கும் எனர்ஜி கிறிஸ்டலை ஊற்று பார்த்து கொண்டிருந்தாள். அதன் அளவு குறைந்ததாக தெரியவில்லை. பல மாதங்களாக ஒரு பொருள் எரிந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக உருகிவிடும். ஆனால் இது, அதனால் இந்த மெட்டல் உண்மையில் சாதாரணமானது கிடையாது. இந்த மெட்டல் உண்மையில் ஒரு எனர்ஜி சோர்ஸ் தானு நல்லா தெரியுது. ஆனா இதோட எனர்ஜி சோர்ஸ் முடிவே இல்லாம இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று ரவி கூறினான். ஆரம்பத்திலேயே இது தனித்துவமான எனர்ஜி சோர்ஸ் என்று அவர்கள் ஏற்கனவே கணித்திருந்தனர். ஆனால் இது இவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒப்பிடுகையில் நேச்சுரல் கேஸ் அல்லது ஃபியூவெல்லாம் தாண்டினதாக இருக்கும் போல. ஐவி சிண்டிகேட்டுக்கு எப்படி இது கிடைச்சிருக்கும் என்று அவந்திகா ஆர்வத்துடன் கேட்டாள். ரவி தலையை ஆட்டினான். எனக்கு தெரியல, இங்க அதுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. அரெஸ்ட் பண்ணி இருக்கவங்களுக்கும் தெரியல. அவங்களுக்கு தெரிந்த ஒரே விஷயம் என்னன்னா, இந்த பொருள் ரொம்பவும் முக்கியமானது. இத நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. துரதிருஷ்டவசமாக இதோட லீடர் தப்பிச்சு போயிட்டா. இல்லனா நமக்கு இத பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவந்திகா, அதுவும் இல்லாம இவங்க ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்டும் செஞ்சுட்டு வராங்க என்று ரவி அதிர்ச்சியாக கூறினான். அவன் கூறியது அவந்திகாவை ஆச்சரியப்படுத்தவில்லை. எனக்கு தெரியும் என்று அமைதியாக கூறினாள். அதெல்லாம் சரி, ஆனா அவங்க ஒருத்தவங்க மேல மட்டும் ஏன் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறாங்க? அது உனக்கு தெரியாதுல? வா, என் கூட வா, வேற இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன் என்று ரவி அவளை வேறு லேபுக்கு அழைத்து சென்றான். பெரிய அடித்தளத்தில் அதிக அளவில் லேப்கள் இருந்தன. மீண்டும் அது எவ்வளவு பெரிய இடம் என்பதை காட்சிப்படுத்தியது. அவர்கள் அந்த லேபிற்கு சிறிது தூரம் நடக்க வேண்டியிருந்தது. அவர்கள் சென்று கொண்டிருந்த லேப் அவந்திகா சர்வைலன்ஸில் பார்த்தது. அவள் எதிர்பார்த்தபடி லேபின் நடுவில் பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் டேபிளில் ஒரு பெண் படுக்க வைக்கப்பட்டிருந்தாள். அவள் கண்கள் இன்னும் மூடியிருந்தன. அவளது உடல் கொஞ்சமும் அசைவில்லாமல் இருந்தது. அவள் இறந்த பிணம் போல கிடந்தாள். இருப்பினும் அவளின் உடலில் எக்கோ கார்டியோகிராஃப் கனெக்ட் ஆகி இருந்தது. அதுவே அவள் உயிருடன் இருப்பதை உறுதி செய்தது. ரவி அவந்திகாவிடம் விளக்கினான். இந்த பெண்ணை பத்தின எல்லா டேட்டாவையும் ஸ்கேன் பண்ணிட்டேன். இவளை கடத்திட்டு வந்திருக்காங்க. பல வருஷமா வச்சு இந்த பொண்ணை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது என்றான். அவந்திகா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். என்ன, பல வருஷமா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா என்று கேட்டாள். ஆமாடி என்று ரவி தலையசைத்தான். ரிசர்ச் பண்ண டேட்டாவிலிருந்து பார்த்தா இந்த பொண்ணு பொதுவா மனுஷங்க கிட்ட இருந்து ரொம்ப மாறுபட்டு இருக்கா. இவளோட மூல செல் எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. அவளது வளர்சிதை மாற்றம் இல்லாமல் கூட வழக்கத்தை காட்டிலும் ரொம்பவே வேகமா இருக்கு. மேலும் அதுவும் இல்லாம செல்லுலார் எனர்ஜி வழக்கத்தை காட்டிலும் அதிகமா இருக்கு என்று கூறினான். ரவி கூறியதை வைத்து அவந்திகா புரிந்து கொண்டாள். அவள் நேரடியாக கேட்டாள். வேற விதமா சொல்லணும்னா அந்த பொண்ணு ஒரு சூப்பர் ஹியூமன் என்று கேட்டாள். அவளுடைய டேட்டா வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது. கண்டிப்பா இது ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயமா இருக்காது. ஏன்னா இது போல உலகத்துல திறமையான மனுஷங்க இருக்காங்க. ஆனா ரொம்ப ரேர் தான் என்றான். அவந்திகாவின் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அவளுடைய முதல் எண்ணம், ஒருவேளை இவள் எனர்ஜி கிறிஸ்டலுடன் தொடர்புடையவளாக இருப்பாளோ என்று யோசித்தாள். அவனுடைய கருத்தை ரவியிடம் கூறினாள். ரவி யோசித்துக் கொண்டே, ஏன் இப்படி சொல்ற என்றான். அவள் அப்படி கூறியதற்கு காரணம் இருக்கின்றது. அவந்திகா ரவியிடம் விரிவாக விளக்கினாள். ஏன்னா இந்த எனர்ஜி கிறிஸ்டலை வச்சிருக்கவங்க எல்லாம் அன்யூஷுவலான பீப்புள்னு சொல்லலாம். ரவிக்கு இப்போதுதான் கொஞ்சம் புரிய தொடங்கியது. அவந்திகா மீண்டும் பேச தொடங்கினாள். இது உனக்கு தெரியாது ரவி, ஆனா என்னோட அம்மா ரொம்பவும் ஆச்சரியமான பொண்ணு. எனக்கே அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே, சொல்ல போனா இப்ப எனக்கு தெரியற எல்லாமே அம்மா சொல்லி கொடுத்ததுதான். ஆத்திராவை எடுத்துக்கோ, அவளோட அப்பா மெமரி செல்ல உருவாக்குனாரு. இவங்களோட இந்த திறமை எல்லாம் மனித எல்லைக்கு அப்பாற்பட்டவை. அவங்களும் இவள மாதிரி அன்யூஷுவலான பீப்புளா இருப்பாங்கன்னு தோணுது. இது என்னோட சந்தேகம் தான் என்றாள்.
அவந்திகா தனது எண்ணத்தில் தெளிவில்லாமல் இருந்தாள். ஆனால் ரவி அவள் கூறியதை கேட்டான். கூறுவதை வைத்து பார்த்தால் அவளுடைய பெற்றோர்களும் சூப்பர் ஹியூமனா? ஆனால் இந்த எண்ணம் லூசுத்தனமாக இருப்பது போல் இருந்தது. பின்னர் இந்த உலகம் மிகவும் விவரிக்க முடியாத விஷயங்களால் நிறைந்தது. சூப்பர் ஹியூமனாக இருப்பதை உண்மையில் யாரால் மறுக்க முடியும்? நாம் இந்த பொண்ணை நம்மளோட வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம் என்று ரவி முடிவு செய்தான். இந்த மர்மத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்துக்கு சாவியா இவள் இருக்கலாம்ல என்றான். நம்ம இங்கிருந்து ஒரு தகவலையும் விட்டுடக்கூடாது, எல்லா தகவல்களையும் இங்க இருந்து எடுத்துட்டு போனோம் என்று அவந்திகா கூறினாள். ரவியும் சரி என்று தலையாட்டினான். ரிசர்ச் டேட்டாவிலிருந்து இன்னும் சில தகவல்களை அவர்கள் கண்டுபிடிக்கலாம். இவர்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் இங்கிருந்து எடுக்க பிலிப்பிடம் அனுமதி வாங்கினான். அவந்திகா ஒரு நாள் முழுவதும் தளத்தில் இருந்து டேட்டாவை காப்பி செய்தாள். பின்னர் அவள் ரவியுடன் இந்தியாவிற்கு கிளம்ப தயாரானார்கள். அன்றே பிலிப் காங்கோ நாட்டின் புதிய பிரசிடென்டாக பதவியேற்றான். கேலியின் உடலுக்குள் இருந்த விஷம் ஷாம் கூறிய மாற்று மருந்தை பயன்படுத்தி அழிக்கப்பட்டது. ஆனால் அவள் குணமடைய சிறிது காலம் தேவைப்பட்டது. ஜானின் குழு அவந்திகாவை விட்டு பிரிந்து செல்ல விரும்பவில்லை. ஆனால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அவந்திகா அவர்களை தன்னுடன் வருமாறு கேட்க விரும்பினாள். ஆனால் சார்லி வேண்டாம் என்று நிராகரித்து விட்டார். அவருக்கு இன்னும் காங்கோவில் முடிக்கப்படாத வேலைகள் இருந்தது. மேலும் அவரது ஸ்டூடெண்ட்களும் அதான் ஜானின் குழுவினரும் அவருடன் தங்க விரும்பினர். இருப்பினும் வாய்ப்பு வரும்போது அவந்திகாவை வந்து பார்ப்பதாக உறுதியளித்தனர். அது மட்டுமல்லாமல் பிலிப் கூட அவந்திகாவை தனது சகோதரியாக ஏற்றுக்கொண்டான். வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் அவந்திகா பிரசிடென்டின் சகோதரியாவாள். ஜானின் குழுவை பார்த்துக் கொள்வதாக பிலிப் உறுதியளித்தான். பிலிப் வார்த்தையை கேட்டதும் தான் அவந்திகா தனது புதிய நண்பர்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்தினாள். அவள் காங்கோவில் கிட்டத்தட்ட 1 மாத காலம் இருந்தாள். அவள் இங்கு வருவாள், இது போல பாசமான உறவுகள் கிடைக்கும் என்று அவளுக்கு தெரியாது. அவள் அங்கிருந்து புறப்படும் போது அவளுடைய நண்பர்கள் குழு மட்டுமே வந்தது. சிஸ்டர், வருங்காலத்துல உனக்கு ஏதும் பிரச்சனை, வேற எதுவும் ஹெல்ப் தேவைப்பட்டாலும் தயங்காம என்கிட்ட கேளு. கேலிக்கு அப்புறம் எனக்கும் நீ செஞ்ச உதவியெல்லாம் நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன். நீ எங்க குடும்பத்துல ஒருத்தியா மாறிட்ட என்று மிகவும் பாசமாக அவந்திகாவிடம் கூறினான். பிலிப் தன்னை சகோதரியாக நினைப்பதை எண்ணி அவந்திகா மிகவும் ஆச்சரியப்பட்டாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கொஞ்ச நாட்களுக்கு மட்டுமே தெரியும். இருந்தாலும் எவ்வளவு பாசம் அவள் மீது அவன் வைத்திருந்தான். இருப்பினும் பிலிப் விடாப்பிடியாக இருந்தான். ஏனென்றால் அவளுடைய உதவி இல்லாமல் இந்த ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்திருக்காது. அவந்திகா தலையசைத்தாள். ரொம்ப நன்றி அண்ணா, என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறதுக்கு. கண்டிப்பா நான் உங்க 2 பேரையும் மறந்துட மாட்டேன் என்றாள். அவந்திகா, எங்களையும் மறந்துடாத. எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நாங்க உன்னை கண்டிப்பா பார்க்க வரோம். உனக்கு எங்க உதவி தேவைப்பட்டா தயங்காம கேளு என்று அலித்ரா கவலையுடன் அவளிடம் சொன்னாள். ஜான் சிரித்துக்கொண்டே அவனுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயன்றான். நாம சந்திச்சு கொஞ்ச நாளே ஆனாலும் மறந்துடாத, நீ எப்பவும் எங்கள ஒருத்தியா இருப்ப என்று கவலையாக கூறினான். அவந்திகா புன்னகையுடன் தலையசைத்தாள். கண்டிப்பா உங்களோட உதவிய நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கும் என்னோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா பிளீஸ் என்கிட்ட தயங்காம கேளுங்க. என்னால முடிஞ்சத கண்டிப்பா உங்களுக்கு செய்வேன். அது என்னோட கடமை என்றாள். அவந்திகா அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியானது அவள் சாகும் வரை அதை மறக்க மாட்டாள். அவள் சுலபமாக வாக்குறுதி கொடுக்க மாட்டாள். கொடுத்துவிட்டால் அதை உயிர் உள்ளவரை காப்பாள். அவந்திகா, நீ எங்களெல்லாம் விட்டுட்டு போறதுல எனக்கு விருப்பம் இல்லை என்று அலித்ரா அவளை அணைத்துக் கொண்டாள். இந்த கம்பீரமான பெண் தனது உணர்வுகளை காட்டியது இதுவே முதல் முறையாகும். அவளுக்கு பெண் நண்பர்கள் கிடையாது, அவந்திகா மட்டுமே இருந்தாள். அவந்திகாவும் கவலையுடன் எனக்கு டைம் கிடைக்கிறப்போ கண்டிப்பா உங்களை எல்லாரையும் பார்க்க வரேன் என்று அலித்ராவை ஆறுதல் படுத்தினாள். நாங்க இப்ப கிளம்பணும், கவலைப்படாதீங்க, ஒரு நாள் கண்டிப்பா சந்திப்போம், நான் இப்போ நம்புறேன் என்று ரவி அவர்களுக்கு நினைவூட்டினான். அலித்ரா அவந்திகாவிடம் இருந்து விலகினாள். அவந்திகா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, எல்லா பிரச்சனையும் முடிங்க, நாங்க பார்க்க வரோம் என்றாள். சரி, நாங்க கிளம்புறோம், எல்லாருக்கும் குட் பை. ரவி பிளேனுக்கு அவந்திகாவின் கையை பிடித்து செல்வதால் அவர்களும் விடை பெற்றனர். இருவரும் ஏறிய விமானம் வானத்தில் மறையும் வரை அலித்ராவும் மற்றவர்களும் அங்கேயே நின்று கொண்டிருந்தனர். ஜன்னலில் இருந்து அவர்கள் இன்னும் அவளுக்கு கை அசைப்பதை கண்டாள் அவந்திகா. அவளால் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அவளுக்கு ஏறக்குறைய நண்பர்கள் என்று யாரும் இல்லை. ஆனால் இப்போதுதான் இவர்கள் நண்பர்களாக கிடைத்தனர். ஆனால் அவர்களையும் இவ்வளவு சீக்கிரத்தில் பிரிந்துவிட்டாள். உண்மைய சொல்லணும்னா எனக்கு அவங்கள பிடிக்கல என்று ரவி திடீரென்று கூறினான். அவந்திகா குழப்பமான தோற்றத்துடன் அவனை பார்த்தாள்.
அவளிடம் எப்படி விளக்கம் அளிப்பது என்று ரவிக்கு தெரியவில்லை. அவன் அவளை பார்ப்பதை தவிர்த்தான். அவன் அதிருப்தியுடன் புகார் கூறினான். நீ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு பிடிக்கல. ஏன்னா என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ற டைமை அவங்க எடுத்துக்கிறாங்க என்றான். ஆரம்பத்தில் அவந்திகாவை அவன் மட்டுமே பாராட்டுவான். ஆனால் இப்போது அவனுக்கு பயம் வந்துவிட்டது. அவளின் மீது காதல் அதிகமாகையில் அவளை அவனிடம் இருந்து பறித்து விடுவார்களோ என்று நினைத்தான். அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை அவந்திகா புரிந்து கொண்டாள். அவள் தெளிவாக விளக்கினான். ஆனா அவங்க எல்லாம் என்னோட நண்பர்கள். அதனால நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதும் அவங்க மேல கவனம் செலுத்துறதும் என்னோட கடமை என்றாள். ரவி அவளை திரும்பி பார்த்து கோபமான குரலில், ஆனா நீ என்ன பத்தி யோசிக்கலாம்ல என்று ஏக்கத்துடன் கேட்டான். அவந்திகா என்ன சொல்வது என்று புரியாமல் தடுமாறினாள்.